வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். 1 கப் ரவை எடுத்துக்கலாங்க. ரவை வந்து வறுக்காது வர ரவை, இது வந்து உப்புமாக்கு யூஸ் பண்ண பாருங்க, அந்த ரவைங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை இட்லி சோடாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ முடிஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்க, நம்ம டச் பண்ணால் கையில் லைட்டாக ஒட்டுது. அதே மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. நம்ம இப்போ பானி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அரைக்க தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த பானிலே தண்ணி மிக்ஸ் பண்ணி 3 ஜார் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுங்க, அதுவே போதும். இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பட்டாணிங்க, நைட்டே ஊற வச்சாச்சு. 8 மணி நேரம் ஊறுனா போதும். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு உருளைக்கிழங்க நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இது கூட வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கின 1 வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாய்த்தூள், தேவையான அளவு உப்புங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் எல்லாம் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி சின்ன சின்னதாக பால் எடுப்போமோ அந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம சப்பாத்தி கட்டியில் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு மூடியில் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க, ரவுண்ட் ஷேப்பு. பாருங்க, ரொம்ப மெலிசாவும் இல்லை, ரொம்ப கனமாகவும் இல்லை, மீடியம் சைஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சைஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடானோடனே நம்ம பூரி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், பூரி போட்டோடனே எவ்வளோ மேலே வருது. ஒரு பூரி எடுத்து போட்டோடனே மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு பூரி எடுத்து போடணுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மேலே வந்திருக்கு. நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பரான பூரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பாருங்க, பூரி, பானி, மசாலா எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, பூரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா 1 ஸ்பூன் அதில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு பானி ஊற்றிக்கலாங்க. ரெடி பண்ணியாச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாங்க. எல்லா மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பானிபூரி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வின்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.